பிரமிட் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பூமியுடைய மையப்பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. ஃபைனலாக எகிப்தியர்கள் எதுக்காக இந்த மாதிரி இறந்த உடலை மம்மிஃபைட் பண்ணி கலரில் வச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய ஆன்மா அவங்களுடைய கடவுளான அனுபிஸை போய் சந்திக்கும். அப்போ அவங்க இறந்த உடலை கரெக்டாக மம்மிஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அனுபிஸ் வெரிஃபை பண்ணிட்டார்னா அந்த இறந்தவங்களுக்கு மறுவாழ்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா எகிப்தியர்களுமே நம்பினாங்க. அந்த ஒரு ரீசனால தான் இறந்த உடல்களை மம்மிஃபைட் பண்ணி ஒரு கல்லறையில் வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய கல்லறையை மிக பிரம்மாண்டமாக அவங்க கட்டி அமைச்சிருந்திருக்காங்க. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு பிரமிடும் உருவாயிருந்திருக்கு. இப்படி தான் பல பிரமிடு பார்த்தீங்கன்னா எகிப்தில் உருவாயிருக்கு. பல லட்சம் ஆட்களை கொண்டு கட்டப்பட்ட இந்த பிரமிடு எவ்வளோ வருஷத்தில் கட்டி முடிச்சிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆயிருக்கு இந்த ஒரு பிரமிடை கட்டி முடிக்கிறதுக்கு. அந்தளவு மிக பிரம்மாண்டமான தொழில்நுட்பத்தை கொண்ட இந்த ஒரு பிரமிடை உலக அதிசயத்தில் சொன்னதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க.